அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். எதனால சீமானுக்கு உங்களுடைய படத்தை முதல் சிறப்பு காட்சியாக போட்டு காட்டினீங்க அப்படின்னு ஜிவி பிரகாஷிடம் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு ஜிவி பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நடிகர் ஜிவி பிரகாஷுடைய நடிப்பில் ரெபல் அப்படின்ற ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா வெளியாக போகுது. இந்த ஒரு படத்தை சிறப்பு காட்சியாக ஜிவி பிரகாஷ் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய நிர்வாகிகளுக்கும் போட்டு காட்டியிருக்காரு. இதற்கு முன்பாகவே இந்த படத்தை பற்றி பேசுகிற எல்லா இடங்கள்லையுமே அந்த சீமான் அவர்களுக்கு நிச்சயமாக நான் சிறப்பு காட்சியாக போட்டு காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லிய மாதிரியே சீமான் அவர்களை நேரடியாகவே அழைப்பு கொண்டு சீமான் அவர்களை நேரடியாகவே அழைத்து நீங்க இந்த மாதிரி சிறப்பு காட்சியாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டதாகவும், அதற்கு பிறகு சீமான் அவர்கள் மற்றும் ஒரு சில நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நேரில் வந்து பார்த்துருக்காங்க. ஆனா எதனால ஜிவி பிரகாஷ் சீமான் அவர்களுக்கு போட்டு காட்டணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னு யாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியாம தான் இருந்துட்டு இருக்கு. இதனால நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா இதையே கேள்வியா ஜிவி பிரகாஷிடம் தற்போது ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் கேட்டிருக்காங்க. அதற்கு ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுற வகையில் ஒரு பதில் அளிச்சிருக்காரு. எனக்கு பிடித்தமான தலைவர் அப்படின்னா வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் அப்படின்னும், அவருடைய பாதையில ஒரு தமிழ்நாட்டு அரசியல் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னும், அதை பார்த்தீங்கன்னா செந்தமிழன் சீமான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே அவர் அண்ணன் சொல்றதுக்கு எனக்கு பெருமையா தான் இருக்கும் அப்படின்னும், மற்ற அரசியல் தலைவர்கள் பார்த்து பொறாமைப்படுறாங்க அப்படின்னாலோ இல்ல என் மேல காண்டாகிறாங்களோ அப்படின்னாலோ இதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னும், எனக்கு சமுதாயத்து மேல இருக்க அக்கறை அப்படின்றது இந்த நடிப்பு இசை எல்லாத்தையுமே தாண்டினது அப்படின்னும், இதனாலதான் எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் என்னுடைய குரலை நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னும், தன்னை ஒரு சமூக ஆர்வலராக காட்டிக்கொள்றதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம உண்மையிலேயே நான் ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்ற காரணத்தினாலதான் சீமான் அவர்களை ஒரு அண்ணன் போல பாக்குறேன் அப்படின்னும், தமிழர்களாக ஒன்றிணைனோம் அப்படின்னு சீமான் எப்போ அவருடைய முழக்கத்தை முன் வச்சாரோ அதுல இருந்தே என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் மேல மிகப்பெரிய மரியாதை கொள்றதும் உண்மையிலே ஒரு அண்ணன் போல பாக்குறதையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஜிவி பிரகாஷ் பாத்தீங்கன்னா சீமான் குறித்து நிறைய புகழ்ந்து தள்ளியிருக்காரு. தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னா அது சீமானால மட்டும்தான் முடியும் அப்படின்றத நான் ரொம்பவே நம்புறேன் அப்படின்னு அவருடைய உரையை முடிச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ். இந்த மாதிரி அவர் மேல கொண்ட மரியாதை காரணமாக தான் என்னுடைய படங்களை சிறப்பு காட்சிகளாக இனிமே போட்டு காட்ட போறேன் அப்படின்னும், அதுக்கு ஒரு துவக்கமாக தான் இந்த ரெபல் படத்திற்கு முதல் காட்சியாக சீமானுக்கு போட்டு காட்டினேன் அப்படின்றதையும் ரெபல் படத்தோட இசை வெளியீட்டு விழால ஜிவி பிரகாஷ் பேசியிருக்காரு. மற்றும் ரஞ்சித் குறித்தும் இன்னும் நிறைய பிரச்சனைகள் குறித்தும் ஜிவி பிரகாஷ் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க பேசியிருக்காரு. இந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் ரீசென்ட் இன்டர்வியூஸ் அப்படின்னு போட்டாலே பார்க்க முடியும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.